அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 2 பவுல் எழுதுகிறார் 9:10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். 10ஆம் வசனம் பாருங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவரோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவரோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு நல்ல உறவு இருக்கும்னு சொன்னா, அவர் என்ன பண்றாரா, கண் காணாத, காது கேட்காத, இருதயத்தில் தோன்றாத தேவன் நமக்கென ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை வெளிப்படுத்துகிறார். எங்க அப்படின்னா, அவைகளை தமது ஆவியினாலே. அப்ப ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை வெளிப்படுத்துகிறார். சில நேரம் நமக்கு தோணுது பாருங்க, நமக்கு இந்த ஆசீர்வாதம் வரப்போகுது, நமக்கு அந்த வாகனம் வரப்போகுது, நமக்கு அந்த வீடு வரப்போகுது, இந்த பிசினஸ் கான்ட்ராக்ட் எப்படினாலும் நமக்கு தான். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்றாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கென ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்கள் கண்கள் காணவில்லை, உங்கள் காதுகளில் நீங்கள் கேட்கவில்லை, உங்களுடைய இருதயத்தில் தோன்றக்கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே உங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே பல ஆச்சரியமான அற்புதங்கள், பல ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள், பல ஆச்சரியமான நன்மைகள் உங்களுக்காக இருக்கிறது. கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியால், உங்களுக்கு அவைகள் தேவை என்று அவர் அறிந்திருக்கிறபடியால், கர்த்தர் உங்களுக்கென அவைகளை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஆயத்தமாக்கப்பட்டவைகளை கண் காணல, காது கேட்கல, நம்முடைய இருதயத்தில் தோன்றல, ஆனா ஆவியானவரோடு நடக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை அறிந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே அவைகளை வெளிப்படுத்தி, அவைகளை எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் என்பவைகளை நமக்கு போதித்து உணர்த்துகிறார். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவரோடு நல்ல உறவுல இருங்க, ஆண்டவரோடு நல்ல உறவுல இருங்க, அந்நிய பாஷைகள்ல பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிற வரம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு அந்நிய பாஷைகளை பேசும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பேசுவீர்கள், மணிக்கணக்கா பேசுங்க. ஆவியானவர் உங்களை கண்களை திறந்து, உங்கள் ஆவிக்குரிய கண்களையும் செவிகளையும் திறந்து, உங்களுக்கென அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் அவைகளை அனுபவிப்பீர்கள். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.